வணக்கம் மக்களே, என் பேர் ராம். என் ஊர் இரவுசேரி, தேவகோட்டை அருகே. நான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறேன் சுயேட்சையாக. எங்கள் அமைப்பு 5ஆம் தமிழர் சங்கம் மற்றும் 5ஆம் யுக கட்சி என்ற இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் 62 இடங்களில், சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் போட்டியிடுகிறோம். நான் கப்பல் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். பெரும்பான்மையான வேட்பாளர்கள் கப்பல் சின்னம் மற்றும் புல்லாங்குழல் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். தமிழக மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஆதரவை தெரிவிக்க வேண்டும். எங்களோட கொள்கை தமிழ் தேசியம், தமிழரே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது எங்களோட கனவு. அதுவும் தூய தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். எங்களின் கொள்கைகள் என்னவென்றால், கல்வியில் சொல்லணும், மருத்துவத்தில் சொல்லணும் அப்படின்னா, கல்வி மற்றும் மருத்துவம் ஒரு சேவை. இலவச சித்தர்கள் வழி குருகுல கல்வி 18 ஆண்டுகளுக்கு அனைவருக்கும் வழங்கப்படும். மருத்துவத்தில் இலவச கூட்டு மருத்துவ முறை, அதாவது ஒரு மருத்துவமனை இருக்கு இன்னைக்கு அப்படின்னா, அதுல அலோபதி அப்படின்ற மருத்துவம் மட்டும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு கவர்மெண்ட் இலவச அரசாங்க மருத்துவத்துலனா அதுல சித்தா மற்றும் பல்வேறு மருத்துவ முறை, என்னென்ன மருத்துவ முறைகள் இந்த உலகத்தில் இயற்கை சார்ந்து இருக்கோ அது அனைத்தும் அதில் வழங்கப்படும், அதுவும் இலவசமாக. கல்வி மற்றும் மருத்துவம் ஒரு சேவை, அது தொழில் அல்ல. இயற்கை விவசாயம், கூட்டு பண்ணை முறை அமைக்கப்படும். சீமை கருவேல மரம் 1 வருட காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்படும். நடமாடும் நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் அமைக்கப்படும். ஜல்லிக்கட்டு, சேவல் சண்டை, ரேக்லா பந்தயம், சிலம்பம், வர்மக்கலை, குத்துவரிசை போன்ற தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டுத்துறை, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இடஒதுக்கீடு வழங்கப்படும். அனைத்து தமிழ் குடிகள் ஒற்றுமையும் செயல்படுத்தப்படும் மற்றும் அனைத்து தமிழ் குடிகளுக்கும் வீதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு தமிழக அரசில் வழங்கப்படும் மற்றும் மத்திய அரசுக்கு அது வலியுறுத்தப்பட்டு தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் மீட்டெடுக்கப்படும். இயற்கை வள கொள்ளை முற்றிலும் நிறுத்தப்படும். இயற்கை சார்ந்து இருக்கும் தொழில்கள் ஊக்குவிக்கப்படும். நெல் விதை வங்கிகள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்படும். ஒரு இலவச போர்வெல் எல்லா ஊர்களுக்கும் விவசாயத்துக்காகவும் மற்றும் குடிநீருக்காகவும் அமைக்கப்படும். அனைத்து கம்மாய்களும் தூர்வாரப்படும். இயற்கை சார்ந்த மரங்கள், இயற்கையான மரங்கள், அதாவது GMO அல்லாத மரங்கள் தமிழகம் முழுவதும் வளர்க்கப்படும். மற்றும் பல்வேறு நல் செயல்கள் இருக்கு. சூரிய ஒளி மின்சக்தி தொழில்நுட்பம் அனைத்து வீடுகளிலும் கொண்டு வரப்படும். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எங்க அமைப்பு சார்ந்து நாங்க வச்சிருக்கோம். அதுல ஒரு சிலது மட்டுமே இந்த காணொளியில் என்னால் சொல்ல முடிந்தது, நேரமின்மை காரணமாக. மற்றும் மக்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால இந்த குறிப்பிட்ட நேரத்துல என்னால அனைத்து மக்களையும் இந்த தொகுதியில என்னால சந்திக்க முடியல. என்னால முடிந்த அளவு நான் மக்களை சந்தித்தேன் மற்றும் வாக்குகளை சேகரித்தேன், என் திட்டங்களை எடுத்துரைத்தேன். நாங்கள் 2 வருடம் பட்டய படிப்பை முடித்து அரசியல் பிபால் என்ற கோர்ஸ், பேச்சுலர்ஸ் இன் பார்லிமெண்டரி என்ற கோர்ஸை முடித்து இந்த களத்தில் நாங்கள் களம் காண்கிறோம். எங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கப்பட்டது எங்கள் ஐயா முனைவர் பாண்டியன் அவர்களால். நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இளைஞர்கள் மற்றும் மற்றவர்கள் எங்களை அணுகவும், உங்களுக்கு என்ன ஒரு சோஷியல் இஷ்யூ இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு முன்னால் நிற்போம், உங்களுக்காண்டி குரல் கொடுப்போம். எங்களோட செய்தி சேனல்களை நீங்கள் பார்க்கவும், அதில்
நாங்கள் பேசாத விஷயங்கள் இல்லை. உலக அரசியலிலிருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் எங்கெல்லாம் அநியாயம் தலை தூங்குகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தர்மத்தின் பால் வந்து நிற்போம். நன்றி, வணக்கம்.